திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுமைக்குமான வெற்றி வியூகத்தை வகுக்க வேண்டிய பொறுப்பு நிறைந்த இடத்தில் திமுக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பாசிச பாஜக ஆட்சியின் சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டிய உறுதியுடன் இருக்கிறோம். மக்கள் தாங்கள் விரும்பிய மொழியில் பேசுவதை, விரும்பிய தொழிலை செய்வதை, விரும்பிய உடையை உடுத்துவதை, விரும்பிய உணவை உண்பதை, விரும்பிய அரசை தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்வதற்கும் இவற்றுக்கு அடிப்படையான மாநில உரிமைகளை கட்டி காப்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து தேர்தல் கள பணிகளை முன்கூட்டியே தொடங்கி மிகுந்த உற்சாகத்தோடு அதனை முன்னெடுத்து செல்கிறது திமுக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக கடந்த 19ஆம் தேதி கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு எம்பி தலைமையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு, நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் குழு, முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே.என். நேரு தலைமையிலான நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என 3 குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழுக்கள் தங்கள் பணிகளை உடனடியாக தொடங்கிவிட்டதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பதுதான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி. அக்கவுண்டில் ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்றோ, ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்றோ, விவசாயிகளின் வருமானத்தை மும்மடங்காக்குவோம் என்றோ வாக்குறுதி அளித்துவிட்டு எல்லாமே ஜூம்லா என்று ஏமாற்றுகின்ற பாஜக போலவோ, அதன் கள்ள கூட்டணியான அதிமுக போல திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் இருக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்கிற நம்பிக்கையுடன் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நேரிலும், கடிதத்திலும், மின்னஞ்சலிலும், QR கோட் வாயிலாகவும் வழங்கி வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். மக்களிடம் செல் என்றார் பேரறிஞர் அண்ணா. உங்களில் ஒருவனாக அதனை வழிமொழிவதுடன் மக்களிடம் செல், மக்களிடம் சொல் என்று ஒவ்வொரு உடன் பிறப்பையும் கேட்டுக்கொள்வதாக உங்களில் ஒருவன் மடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 2.5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் சொல்லுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் திமுக ஆட்சியின் சாதனைகளால் பெற்றிருக்கும் பயன்களை உணர்த்துங்கள். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதை நினைவுபடுத்துங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விடவும் கூடுதலான உழைப்பை வழங்கி கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை மிச்சம் வைத்த ஒற்றை தொகுதியையும் சேர்த்து 40ற்கு 40 என்ற முழு வெற்றியை உறுதி செய்யுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்மை திசை திருப்ப அவதூறுகளை பரப்புவதில் பாஜகவும் அதிமுகவும் சளைத்தவை அல்ல. பொய் வழக்குகளின் பேரில் தங்களை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் மீது மிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒன்றே ஒன்றிய பாஜக அரசின் 10 ஆண்டுகால சாதனையாக இருப்பதால் திமுகவை மிரட்டி பார்க்கும் வகையிலான ஊடக பரபரப்பிற்கான செயல்பாடுகள் இருக்கும். இதற்கும் அஞ்சாத இயக்கம்தான் திமுக என்பதை களத்தில் ஆற்றும் பணிகள் மூலமாக அவர்களுக்கு புரிய வைப்போம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அதிலும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. முழுமையான பட்ஜெட்டை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி அரசு தாக்கல் செய்யும். மாநிலங்களின் நலன்களும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும். அதற்கேற்ற வகையில் வெற்றி பெறுவோம் என பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நினைவு நாளில் சூளுரைப்போம் என்று உங்களில் ஒருவன் மடலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.